பிரபாடக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரி கவர்மெண்டோட சீஹெல் ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். அதுல இருந்து மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு எல்லாருமே விக்னேஷ் சிவன் கூடயே சேர்த்து நயன்தாராவையும் தாளிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பேருக்கு வந்து பெருசா ஒரு ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. பட் இப்போ நிறையவே ஆயிட்டாங்க. எப்படி ஒரு டைம்ல வந்து எல்லாரும் சரி ஒரு நல்ல பேர் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எப்படி இவ்வளவு ஹேட்டர்ஸ் வந்தாங்க? அதே மாதிரி உண்மையாலுமே பாண்டிச்சேரி கவர்மெண்டோட ரெஸ்டாரண்ட விக்னேஷ் சிவன் வந்து விலைக்கு கேட்டாரா இல்லையா அப்படின்ட்டு அவரே வந்து இப்போ ஒரு கிளாரிபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ இதை பத்தி தான் இந்த குட்டி வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம விக்னேஷ் சிவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில அந்த டைரக்டர் சர்க்கிள் இருக்கும்ல, அதுல அவருக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுக்கறத நீங்களே பார்த்துருக்கலாம். ஆனா விக்னேஷ் சிவன் அந்த அளவுக்கு என்னப்பா படம் கொடுத்துட்டாரு, ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மாதிரியோ இல்ல ஒரு பெரிய ஆர்ட்ஃபுல்லான மூவி மாதிரியோ என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் ரவுடி தான் படத்தை தாண்டி ஒரு பெருசா ஒரு ஆவரேஜான படம் கூட கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறம் வந்த தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, அதுக்கப்புறம் வந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் எல்லாமே ஒரு ஃபிளாப் மூவி தான். இருந்தாலுமே அவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் அந்த டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா விக்னேஷ் சிவனை கூப்பிட்டு மேல உட்கார வைப்பாங்க. சரி, ஆனா படமே எடுக்கல, கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. சரி, லேடி சூப்பர் ஸ்டாரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கறதுனால கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ சூப்பர் ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து யாருன்னு கூட நமக்கு தெரியாது. சரி, இதுக்கும் இல்ல அப்படின்னா எதுக்குதான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு லாபி இருக்குல்ல, கவர்மெண்ட் கூட இவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு டச், அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்குல்ல, அதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹேட்டர்ஸ் கூட்டத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நானும் ரவுடி தான் படம் ரிலீஸ் ஆன டைம்ல ரெண்டு பேரும் அந்த டைம்ல லவ் பண்றாங்க, அவங்கள பாக்குறாங்க. சரி, ஓகே, நயன்தாரா எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்தாலும் ஓகே லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். பட் இவங்க கவர்மெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு அதுல கிடைக்கக்கூடிய அந்த பவரை யூஸ் பண்ணி இவங்க ஒரு லாபி கிரியேட் பண்றது இருக்குல்ல, சோ அதுல உருவானதுதான் ஒரு பெரிய ஹேட்டர்ஸ் கூட்டம். என்ன லாபிப்பா கிரியேட் பண்ணாங்க, என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் கூட சேர்ந்து என்னதான் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செஸ் ஒலிம்பியாட் வந்து சென்னையில நடந்தது தெரியும். சோ அப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ், அங்க சென்னை ஃபுல்லாவே வந்து அந்த செஸ் மாதிரியே பெயிண்டிங் அந்த ஒர்க்லாம் நடந்தது. சோ அதுக்கு கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விக்னேஷ் சிவனுக்கு தான் கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈசிஆர்ல வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, அங்க எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிறது பிளானு. அதே மாதிரி டைம்ல வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி 6 மாசம் கழிச்சு இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பல 100 கோடியில ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லேண்டோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ வாங்கி போடுறது அப்படிங்கிறது அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும், அவங்க பண்ணுவாங்க. பட் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த எங்க அந்த ப்ராஜெக்ட் நடக்க போதோ அதுக்கு பக்கத்துல இவங்க லேண்ட் அப்படிங்கிறத வாங்கி போடுறாங்க. அதை நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. இவங்க கவர்மெண்ட் கூட ஒரு லாபியை கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்க ப்ராஜெக்ட் வரப்போறது ஒரு ஆக்ட்ரஸுக்கும் ஒரு ஆக்டருக்கும் ஒரு டைரக்டருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த விஷயங்கள்லயும் இவங்க மாட்டினாங்க. சோ இப்படி கவர்மெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வந்து பண்றாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கப்பதான் தனுஷையுமே ஒரு ஆட்டி பார்த்தாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியில வருது. நமக்கு தெரியும், நயன்தாரா பிஹைண்ட் தி ஃபேரி டேல் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, இந்த விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்க மேரேஜை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, சண்டைலாம் போட்டாங்க. சோ இந்த விஷயத்துல தனுஷை பிடிச்சவங்க, தனுஷை ஃபாலோ பண்றவங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, நயன்தாராவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தனுஷுக்கு இருப்பாங்கல்ல. சோ அவங்க சைட்ல இருந்தும் ஒரு ஃபைட் அப்படிங்கிறது நடக்குது. நயன்தாரா வந்து ரொம்ப ஓப்பனா பேசினாங்க, அவங்க சைடு மட்டும்தான் நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. சோ தனுஷ் சைட்ல இருந்து பெருசா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் வெளியில இருந்து பார்க்கக்கூடியப்போ ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, ஒரு நல்ல கப்பலா இருந்துட்டு இருந்தவங்க ஏன் இப்படி சண்டை போறாங்க, இப்படி பண்றாங்க, தனுஷ்னா அந்த அளவுக்கு கெட்டவரா, இவங்க சைடு ஏதோ தப்பு இருக்குல்ல அப்படின்ட்டு பாதி பேர் நயன்தாரா சப்போர்ட்டரா மாறுறாங்க, பாதி பேர் வந்து ஒரு ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த கூட்டத்துக்குள்ள போறாங்க. சோ இவங்களுக்கு ஓவராலா ஒரு ஹேட்டர்ஸ் கூட்டம் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா கிரியேட் ஆகிட்டு தான் இருந்தது. இந்த டைம்ல விக்னேஷ் சிவன் போயிட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்டோட ரெஸ்டாரண்ட்டை வாங்க போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியில வந்ததும் எல்லாரும் அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நயன்தாராவையும் சேர்த்து வச்சு, விக்னேஷ் சிவன் பேர்ல தான் நியூஸ் வருது, பட் நயன்தாராவையும் சேர்த்து வச்சு அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு விக்னேஷ் சிவன் இப்போ என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் வந்து இப்ப வந்து LIK
லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன். அதான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதுக்கான லொகேஷன் பார்க்குற வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. எனக்கு பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டோட அந்த அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து லொகேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்காக நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன், லொகேஷன் பார்த்தேன். பார்த்துட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்டோட சிஎம் என் ரங்கசாமி அவங்கள வந்து நான் மீட் பண்ணேன். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய டூரிசம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு மரியாதை நிமித்தமா நான் மீட் பண்ணேன். மீட் பண்றப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் மேனேஜர் வந்து என் கூட வந்திருந்தாரு. அவர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் அந்த விஷயங்களை பத்தி பேசினாரு. பட் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் அவர் பேசினதையும் நான் அங்க போனதையும் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சு மீம் கிரியேட்டர்ஸ் வந்து இப்படி போட்டு அடிச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த விஷயத்திலயும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ விக்னேஷ் சிவன் வந்து இந்த விஷயத்த சொல்லி முடிச்சு வச்சிருக்காரு. ஒருவேளை முன்னாடி விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்க மேல வந்து ஒரு மரியாதை இருந்தது இல்ல, அந்த மரியாதை இப்ப இருந்தது அப்படின்னா விக்னேஷ் சிவன் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி தப்பா மீம்ஸ் போட்டவங்க கூட சாரி அப்படின்லாம் கேட்பாங்க. பட் இப்போ ஹேட்டர்ஸ் கூட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணாலும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அடிச்சு துவைச்சிருவாங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த கிளாரிபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு 10 பேருக்கு போய் சேருது அப்படின்னா ஆல்ரெடி மீம்ஸ் கிரியேட் பண்ணி உங்களை போட்டு ஒரு இது பண்ணி ஒரு பஸ் பண்ணி விட்டாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் அப்படிங்கிறது 100 பேருக்கு போய் சேர்ந்திருக்கும். ஸோ அதை திரும்ப நீங்க அதை அழிக்கலாம் முடியாது. திரும்ப எதுலையாவது சிக்கினீங்க அப்படின்னா இன்னும் போட்டு அடிக்க தான் செய்வாங்க. ஸோ ஹேட்டர்ஸை சம்பாதிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அது வந்து ஒரு சின்ன தனிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு டாப் ஸ்டாரா இருந்தாலும் சரி, ஹேட்டர்ஸை சம்பாதிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இவங்க இருந்தாங்க, பட் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கான பலனை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். வீடியோ பிடிச்சிருந்தது, இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கட்டும், இல்லை கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், மோசமான கொடூரமான விஷயங்களா இருக்கட்டும், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபாடக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.